ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள தகவலை பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஜியில் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். அதில் சமயத்தில் பணம் நம்மகிட்டேருந்து எடுத்துருவாங்க. ஆனால் நம்மளோட வேலெட்டில் பணம் ஏறாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது, திரும்ப அந்த பணத்தை நம்ம வேலெட்டுக்கு எப்படி கொண்டு வரது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா, முதல்ல ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோவாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இதை எப்படி பணத்தை திரும்ப வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். எப்பயும் போல் துறை உள்நுழைவு அந்த லாகினை கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை சரியாக பார்த்து டைப் பண்ணி லாகின் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், லாகின் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி சமயத்தில் வரும் க்ளோஸ் லாக்டு செஷன் அப்படி வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கேப்சா கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு லாகின் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லாகின் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கைரேகை கேட்கும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் என்ன வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி உங்களோட கைரேகையை பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சர்வீசஸை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளைவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் சைட்லலாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நாம் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத இதில் எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்வீஸை கிளிக் பண்ணால் உங்களோட வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ரைட் சைடு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலெட் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் மூலயமா அல்லது கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டு மூலயமோ பண்ணிக்கலாம். நான் நெட் பேங்கிங் மூலயமா ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் இந்த அமௌண்ட்டை. ஸோ உங்களுக்கான பேங்க் என்னவோ அந்த பேங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமாவோ அல்லது கிரெடிட் கார்டு மூலயமாவோ அல்லது டெபிட் கார்டு மூலயமாவோ நீங்கள் வேலெட்டை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. எனக்கான ரீசார்ஜ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணேன்னா அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், நாம் ரைட் சைடு இருக்கிறத கிளிக் பண்ணவே கூடாது, கோ பேக் கிளிக் பண்ணவே கூடாது. லெஃப்ட் சைடில் இருக்கிற சென்ட் எனிவே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ சென்ட் எனிவே அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட வேலெட்டில் பேலன்ஸ் கண்டிப்பாக ஏறிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒருவேளை கோ பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நாம் அதை எப்படி வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது கோ பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், அது இல்லாமல் உங்களுக்கு டெபிட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, உங்களோட ஐடி டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் டிஎன்இசேவை helpdesk@tn.government.in அப்படின்ற மெயில் ஐடிக்கு டீட்டெயிலாக நீங்கள் எழுதி மெயில் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி என்னோடய நண்பருக்கு நடந்திருக்கு. ஸோ அவரும் இது மாதிரி அமௌண்ட்டை திரும்ப வேலெட்டில் வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேலெட்டில் ஏறாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மெயில் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலயமா கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்வேன். மேலும் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.